ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். ஐபிஎல் போட்டிகள் கோலாகலமாக நடந்து வருகிறது, நாம் அறிந்ததே. அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற ஃபைனல்ஸ் இறுதிப் போட்டி 74வது போட்டி இது. இந்த 2 மாத காலமாக நடந்த எல்லா விஷயங்களுக்கும் முக்கியமான மையப்புள்ளியான போட்டி இது. கேகேஆர் அணியும் எஸ்ஆர்ஹெச் அணியும் இதில் பலப்பரீட்சை நடத்துகிறாங்க. இறுதிப் போட்டியில் யாருக்கு கோப்பை கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். அதற்கு முன்பாக இவங்க 2 பேரும் இதுவரைக்கும் 27 முறை விளையாண்டுருக்காங்க. அதில் கேகேஆர் 18 முறை ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க, வெற்றி பெற்று. எஸ்ஆர்ஹெச் 9 முறை தான் ஜெயிச்சிருக்கு. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மதியன் 8ஆகவும் விதியன் 1ஆகவும் வருகிறது. அப்போ 8-1 வருவது முன்னுக்கு பின் முரணாக இன்றைக்கி நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சிறந்த வீரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்தளவுக்கு அபிஷேக் சர்மா, டிராவிஸ் ஹெட், எய்டன் மார்க்ரம், ஹென்ரிச் கிளாசன், அவங்க ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாரும் சிறப்பாக செயல்படுவாங்க. பேட் கம்மின்ஸு, புவனேஸ்வர் குமார், ஜெய்தேவ் உனட்கட். அடுத்து கேகேஆரை பொறுத்தளவுக்கு ரமனுல்லா குர்பாஸ், சுனில் நரைன், ஸ்ரேஷ் ஐயர், ரிங்கு சிங்கு, ஆண்ட்ரே ரசல், மிட்சல் ஸ்டார்க்கு, வருண் சக்கரவர்த்தி, இவங்கெல்லாம் சிறப்பான ஆட்டத்தை இன்றைக்கி வெளிப்படுத்துவாங்க. ஸோ இன்றைய போட்டி ரொம்ப பயங்கரமாக இருக்க போகிறதுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இன்றைய போட்டியில் எஸ்ஆர்ஹெச் அணி வெற்றி பெறுமா? ஏன்னா இந்த 2 அணிகளில் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச் வீறு கொண்ட அணியாக இதுவரைக்கும் இருந்திருக்கிறது. அதனால தான் எஸ்ஆர்ஹெச் வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது. எஸ்ஆர்ஹெச்சோட உதயத்தின் மேலே நீச்ச கதிர் லாபாதிபதியே கெட்டு போகிறது. லாபத்தில் பின்னடைவு எஸ்ஆர்ஹெச்சுக்கு உண்டு. அதே போல் கேகேஆரை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா எஸ்ஆர்ஹெச்சுடைய அதிபதி தலைமையில் உட்காந்து எஸ்ஆர்ஹெச்சை பார்க்கறது என்ன தான் நீச்சமாக இருந்தாலும் எஸ்ஆர்ஹெச்சுக்கு கொஞ்சம் கூடுதல் பலத்தை காட்டுது. கேகேஆருடைய அதிபதி 6ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை. அதே போல் கேகேஆரை நோக்கி மால் வருகிறது, அது 6 அதே போல் எஸ்ஆர்ஹெச்சை நோக்கி பாம்பு வர்றது எஸ்ஆர்ஹெச்சுக்கு சிறப்பு இல்லை. லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு எஸ்ஆர்ஹெச் நீச்சமாக இருந்தாலும் இவங்களுக்கு அதை விட குறைவாக லாபாதிபதி கேகேஆருக்கு விரயத்தில் இருக்கிறது நஷ்டம் சேதாரத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ நமக்கு ஜென்ரலாக பொன் பார்த்திங்கன்னா கேகேஆருடைய அதிர்ஷ்டத்தை கொடுக்குற கிரகம், அது கவிப்பை தாண்டி இருக்கிறது. அதே போல் எஸ்ஆர்ஹெச்சுடைய அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிரகம் அந்த இதில் வலுவாக இருக்குது. அப்போ போட்டி படு பயங்கரமாக இருக்கும். ரொம்ப சிறப்பான போட்டியாக இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா சூப்பரான அணியாக இருக்கக்கூடிய கேகேஆரும் அதிரடியாக அணியாக இருக்கக்கூடிய எஸ்ஆர்ஹெச்சும் விளையாடுறதுனால. இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்திய கேப்டனா ஆஸ்திரேலியா கேப்டனா? ஏன்னா ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கம்மின்ஸை பொறுத்தளவுக்கு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காரு, 1 டே கோப்பை அடிச்சிருக்காரு, ஐபிஎல்லும் அடிச்சிட்டாருன்னா அவர் சிறந்த கேப்டனாக வலம் வருவார். அதை தடுப்பாங்களா, ஸ்ரேஷ் ஐயர் தடுப்பாரா அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கணும். இன்றைக்கி 8ஆம் எண்ணாக வர்றதுனால எதிர்பார்க்குறவங்க எதிர்பார்ப்புக்கு தகுந்தாற் போல் விளையாட மாட்டாங்கங்கிறது தான் நிதர்சனமாக இருக்கிறது. இருந்தாலும் இந்த போட்டி முடிவு எப்படி செல்லும் அப்படின்னு நம்ம கணிக்கும் பொழுது லீக் ஸ்டேஜ்லேயும் சரி, இந்த நம்ம என்ன சொல்கிறது இந்த பிளே ஆஃப்லேயும் சரி, போன முறை பேட் கம்மின்ஸ் தோற்றாலும் இந்த முறை இறுதிப் போட்டியில் எஸ்ஆர்ஹெச் அணி கேகேஆர் அணிக்கு ஒரு கடும் சவாலாக இருந்து ஆஸ்திரேலியா கேப்டனே கோப்பையை வெல்வதற்கு அதிக வாய்ப்பு இருக்குங்கிறத கணிக்கப்படுகிறது. அனுமானிப்பது நாம், தீர்மானிப்பவன் இறைவன். நன்றி, வணக்கம்.